இறை மக்கள் மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே ஜாகப்படி வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே இறை மக்கள் மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே ஜாகப்படி மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி புவி வாழ்வை நாமும் தரவே இறைமாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே இறை மக்கள் மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. கடவுள் தமது தூயத்தில் உரைகின்றார். தமது இல்லத்தில் மக்கள் ஒன்றுபட்டு வாழச் செய்கின்ற கடவுளை அவர்களுக்கு வலிமையையும் மனதிடத்தையும் அளிப்பார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, உறவுகளிடம் இருந்து அன்பெனும் பரத்தை நோக்கி தவம் இருக்கும் மூத்தவரை நன்றி உணர்வுடன் இதயத்தில் தாங்கி வாழ இன்றைய நாளை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாட நம் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. மூத்தவரின் கடுமையான உழைப்பில் வழிந்தோடிய வியர்வை துளிகளில் சிந்திய இரத்தத்தில் உருவானதுதான் அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கை. குடும்பத்தின் அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் மூத்தவர்கள். இயேசு கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டை எதிர்நோக்கி இருக்கும் நாம் அதற்கான தயாரிப்பாக இந்த ஆண்டை இறைவேண்டல் ஆண்டாக சிறப்பித்து கொண்டாடி இருக்கிறோம்.
எனவே தலைமுறைக்கிடையேயான இணைப்பு வலுவாகிட, அன்பும் அக்கறையும் குடும்பத்தில் பெருகிட இறை அருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஜூலை மாதம் 26ஆம் தேதி நாம் புனிதர்களான சுவர்க்கின் அன்னம்மாளுடைய விழாவை கொண்டாடினோம். இந்த சுவர்க்கின் அன்னம்மாள் நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னி மரியாவினுடைய பெற்றோர், அதே நேரத்தில் இயேசுவினுடைய தாத்தா பாட்டி. அந்த விழாவிற்கு அருகில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாட நம்முடைய திருத்தந்தை அழைப்பு விடுத்திருக்கின்றார். அந்த வகையில் இன்றைய தினம் அகில உலக திரு அவையே தாத்தா பாட்டிகள் தினத்தை இந்த நாளிலே கொண்டாடுகின்றது. எனவே சிறப்பாக நம்முடைய வீடுகளில், குடும்பங்களில், பங்குகளில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். நாம் இன்று இந்த நிலையிலே இருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் அவர்கள்தான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய பங்களிப்பை நினைவு கூர்ந்தவர்களாக இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து பாதுகாத்து அருள்படியாகவும், ஒருவேளை இறைவனிடத்திலே அவர்கள் சென்று சேர்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் இறைவன் தாமே இவர்களுக்கு நித்திய இளைப்பாற்றியை தந்தருளும்படியாகவும் இந்த தெய்வீக திருப்பலியிலே சிறப்பாக அவர்களுக்காக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமா. உமை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்வதும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதா உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக் கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிக்கும் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எலிசா 20 வார்கோதுமை அப்பங்களை கொண்டு 100 பேருக்கு உணவு கொடுத்த அற்புதத்தை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கின்றது. எனவே நம்மோடு இருக்கின்ற மூத்தோர்களையும் முதியோர்களையும் பரிவுள்ளத்தோடு இறையாற்று துணை கொண்டு பராமரிப்போம் என்ற தீர்மானத்தோடு இவ்வாசகத்திற்கு செய்யமடுப்போம். என் பெயர் விளங்கும் இந்த கோயில் உங்கள் பார்வையில் கல்வரின் புகையாகிவிட்டது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 42 முதல் 44 முடிய. அந்நாட்களில் பாகால் சாலிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தால் செய்யப்பட்ட 20 வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணிப்பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார். எலிசா, மக்களுக்கு உண்ண கொடு என்றார். அவருடைய பணியாளன், இந்த 100 பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான். அவரோ, இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு, ஏனெனில் உண்ட பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார்.
அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர். ஆண்டவரது வாக்கின்படி மீதியும் இருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. முழு மன தாழ்மையுடன் பணிவோடும் பொறுமையோடும் நம்மோடு இருக்கின்ற மூத்தவர்களையும் முதியவர்களையும் அன்புடன் தாங்கி வாழ்ந்திடும் போது நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பிற்கு ஏற்ப வாழ்கிறோம் என்ற உண்மையை உரைக்க சொல்லும் இவ்வாசத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன் குறித்து வைத்தார். ஒரே எதிர்நோக்கி இருப்பது போல உடலும் ஒன்றே, ஆண்டவரும் ஒருவரே, திருமுழுக்கும் ஒன்றே. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள்.
முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுள் தம் மக்களை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வசனங்கள் 1 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டு கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன, ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு, மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயதார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இயேசுவில் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு முறை வங்கி மேலாளர் ஒருவர், பேங்க் மேனேஜர் ஒருவர் ரயில் நிலையத்திலே தனது ரயிலுக்காக காத்து கொண்டிருந்தார். அந்த ரயில் வர தாமதமாகவே பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து அதிலிருந்து சாப்பிட தொடங்கினார். அப்பொழுது அவருக்கு அருகிலே ஒரு சிறுவனும் இருந்து கொண்டு அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இந்த பேங்க் மேனேஜர் அந்த சிறுவனை முழித்து பார்க்கிறார். என்னுடைய பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து இப்படி அனுமதி இல்லாமல் எடுத்து சாப்பிடுகிறாயே என்று தன்னுடைய கண்ணாலேயே அந்த சிறுவனை பார்த்து கோபத்தோடு உற்று நோக்கினார். அந்த சிறுவனும் தொடர்ந்து அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவர் உனக்கு அறிவே இல்லையா என்கிற விதத்தில் அந்த சிறுவனை தொடர்ந்து முழித்து பார்த்து கொண்டிருந்தார். இறுதியாக அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் மீதம் இருந்தது. அந்த பிஸ்கட்டை எடுத்து இரண்டாக உடைத்து ஒரு பாதியை தான் எடுத்துக்கொண்டு மறு பாதியை அந்த பாக்கெட்டிலேயே அந்த பேங்க் மேனேஜர் சாப்பிடுவதற்காக அந்த சிறுவன் வைத்து விட்டார். இவர் கோபத்தின் உச்சத்திற்கே போய்விட்டார். ஏன் இப்படி செய்கிறார், எந்த விதத்திலே பிள்ளையை வளர்த்திருக்கிறார்கள் தெரியவில்லையே என்று முணங்கிக் கொண்டே இருக்கின்றார். அந்த நேரத்தில் அவர் ஏற வேண்டிய அந்த ரயில் அங்கே வந்துவிட்டது. ரயிலிலே ஏறி தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். சிறிது தூரம் சென்ற பிற்பாடு டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் பரிசோதனை செய்ய வருகின்ற பொழுது தன்னுடைய பையை திறந்து டிக்கெட்டை எடுக்க திறக்கின்றார். அங்கே அவருடைய பிஸ்கட் பாக்கெட் உள்ளேதான் இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த பேங்க் மேனேஜருக்கு தெரிந்தது, இதுவரையில் வெளியே தான் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தது அந்த சிறுவன் தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் இருந்து என்று. அவர் அந்த சிறுவனுடைய அந்த செய்தியை பார்த்து மனம் பூரித்து போனார். தான் தன்னுடைய பிஸ்கட்டில் இருந்து தான் எடுத்ததை கூட அந்த சிறுவன் பெரிதுபடுத்தவில்லை. கடைசியாக இருந்த அந்த ஒரு பிஸ்கட்டை கூட உடைத்து பாதியை எனக்கு கொடுத்தானே, எந்த அளவிற்கு ஒரு மேன்மையான தாராள உள்ளம் படைத்தவனாக அந்த சிறுவன் இருக்கின்றான். ஒரு சாதாரண 6-7 வயது மதிக்கத்தக்க சிறுவனிடத்தில் இப்படிப்பட்ட ஈகை குணமா, தாராள குணமா? ஒரு பெரிய பேங்க் மேனேஜராக பெரிய வேலையில் இருக்கக்கூடிய என்னிடத்தில் கூட அந்த மனது இல்லையே, அவனுக்கு கொடுப்பதை கூட நான் மிகவும் மனம் கசந்து நொந்து அல்லவா கொடுத்து கொண்டிருந்தேன் என்று அவர் தன்னுடைய அந்த நிலையை குறித்து மிகவும் வேதனைப்பட்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கின்றது. மற்றவர்களிடமிருந்து நாம் எதையாவது வாங்குகின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக 2 கைகளையும் விரித்து வாங்குவதற்காக தயாராக இருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்மிடத்திலிருந்து பிறருக்கு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒரு கை கூட சரியாக நீளுவதில்லை. அந்த அளவிற்குத்தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையானது அமைந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலையில் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நாம் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்க, நம்மிடம் இருப்பதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுக்கின்றன. நற்செய்தி வாசகத்திலே அங்கே அந்த மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக ஒரு சிறுவன் தன்னிடத்தில் இருந்த 5 வார்கோதுமை அப்பங்களையும் 2 மீன்களையும் கொடுக்க முன் வந்தான் என்று பார்க்கின்றோம். அதனை பலருக்கு பெருக செய்து 5000 பேர்களுக்கு உணவு உண்டு. ஆண்கள் மட்டும்தான் 5000. மொத்தத்தில் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரையும் சேர்த்து கணக்கு வைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக 15000க்கு மேல் அங்கு இருந்திருப்பார்கள். அங்கு அந்த புதுமையை ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த சிறுவனிடத்திலிருந்து அல்லது அந்த சீடர்களிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அவரே செய்திருக்கலாம். அவர் எதற்காக கேட்க வேண்டும், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று.
அன்பார்ந்தே ஆண்டவர் நாம் அனைவரும் இந்த நல்ல செயலில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒவ்வொருவரும் தங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அவ்வாறு நாம் செய்கிற பொழுது நாம் இறைவனுடைய கரங்களின் நீட்சிகளாக அங்கே மாறுகின்றோம். நாம் ஒவ்வொருவருமே இறைவனின் பிள்ளைகளாக, அவருடைய மறு உருவங்களாக மாறி புதுமைகளை செய்ய ஆரம்பிக்கின்றோம். இன்னும் சில விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு அப்பத்தை பலுகி பெருகச் செய்த அந்த நிகழ்வானது வெறுமனே சாதாரண புதுமை அல்ல. அங்கே மக்கள் அனைவருமே தங்களிடம் அப்பங்களை மீன்களை வைத்திருந்தார்கள். ஆண்டவர் அங்கே அவர்களை மற்றவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள செய்தார். இப்படி ஒவ்வொருவரும் தங்களிடம் இருப்பதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கே அவர்களுடைய தேவைக்கும் அதிகமான உணவானது அங்கே இருந்தது என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். முதல் வாசகத்திலும் கூட அந்த 20 வார்கோதுமை அப்பங்களை அவர் எலிசாவிடத்திலே கொடுத்த பொழுது அதனை 100 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2ஆம் வாசகத்தில் பவுலடிகளார் நாம் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழ நம்மை அழைக்கின்றார். நாம் பெற்றுக்கொண்ட அழைப்பு இறைவனிடத்தில் இருந்து பெற்ற அந்த அழைப்பு, தாராளமான அந்த மனது, மற்றவர்களுக்கு இருப்பதை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த மனது உடையவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் பன்மடங்காக பெருகும். மற்றவர்களுக்கு கொடுப்பதனால் தாங்கள் தாழ்ந்து போய்விட்டோம் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எவரும் கிடையாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொடக்க நூலிலே 4வது அதிகாரத்திலே நம்முடைய முதல் பெற்றோருடைய புதல்வர்கள், முதல் சகோதரர்கள் காயின் ஆபேலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். காயின் ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுக்கின்றார். என்ன காணிக்கை கொடுக்கிறாரு? காயின் கொடுத்த காணிக்கை என்ன? ஆடா. காயின் என்ன காணிக்கை கொடுத்தாரு? காய்கறிகளை கொடுத்தாரு தானே? தோட்டத்தில் உள்ள காய்கறி. எப்படிப்பட்ட காய்கறிகள்? ஒண்ணுக்கு ஆகாத அழுகுன காய்கறிகளை கொடுத்தாரு. ஆபே தம்பி என்ன காணிக்கையை கொடுத்தாரு? நல்ல கொழுத்த ஆட்டுக்குட்டியை கொடுத்தாரு. ஆனா யாருடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆபேலுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு மன நிறைவோடு, தாராள மனதோடு அங்கே கொடுத்தார் ஆண்டவருக்கு. ஆண்டவரும் அவருடைய காணிக்கையை கண்ணோக்கினார் என்று பார்க்கிறோம். தொடக்க நூலிலே 12, 13, 14வது அதிகாரங்களிலே நாம் வாசிக்கின்றோம். நமக்கு தெரியும் அப்படிதானா? ஆபிரகாம் லோத்தை குறித்து வாசிப்போம். ஆண்டவருடைய கட்டளைப்படி ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து, நாட்டிலிருந்து, வீட்டிலிருந்து கிளம்பி செல்லுவார். அவரோடு லோத்தும் புறப்பட்டு செல்லுவார். செல்லுகின்ற பொழுது அவங்க 2 பேரு கால்நடைகளில் மேற்கக்கூடிய ஆட்களுக்கும் இடையே பிரச்சனை. ஆபிரகாம் சொல்லிட்டார், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் என் வேலையை பார்த்துட்டு என் பாதையில போறேன். உனக்கும் எனக்கும், உன் ஆட்களுக்கும் என் ஆட்களுக்கும் பிரச்சனை வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லுவார், உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து பார், எந்த பகுதி உனக்கு வேண்டுமோ அந்த பகுதியை நீ தெரிந்தெடுத்துக்கொள் என்று லோத்துவுக்கு முன்னுரிமையை கொடுக்கின்றார். லோத் என்ன செய்யறாரு? யோர்தான் ஆற்றின் பகுதி செழுமையாக வளமையாக இருக்க கண்டு அதனை தெரிந்தெடுத்து அங்கே குடியேறினார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு கொடுத்ததனால் ஆபிரகாம் எதுவும் குறைந்து போய்விட்டாரா? ஆபிரகாம் நினைத்திருந்தால் இந்த பகுதியை எடுத்துக்கொள் என்று ஏதோ ஒரு பகுதியை, வளம் குறைந்த பகுதியை அவர் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை. தாராள மனதோடு லோத்துவுக்கு, தன்னுடைய சகோதரனுடைய மகனுக்கு அவர் முன்னுரிமையை கொடுக்கின்றார். விளைவு என்ன? அவர் கொடுத்த அடுத்த வினாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமை வந்தடைகிறது. உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்து பார், வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே, நீ பார்க்கக்கூடிய இந்த பகுதி அனைத்தையும் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் நான் கொடுக்க போகிறேன். எவனாவது ஒருவன் இந்த மணலை எண்ண முடியும் என்று சொன்னால் உன்னுடைய சந்ததியையும் எண்ண முடியும் என்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்கே
ஆபிரகாமுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். 1 அரசர்கள் புத்தகத்திலே 17வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிதானா? எலியா சாரிபாத்தில் இருந்து அந்த கைமண்ணிடம் போய் கேட்பாருமா, ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் அப்பம் சுட்டு கொடுமா என்று சொல்லுவான். அந்த சாரிபாத்து கைமண் என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, கொஞ்சம் மாவுதான் இருக்குது பானையில, கலையத்துல கொஞ்சம் எண்ணெய்தான் இருக்குது, அதை சாப்பிட்டு நானும் என் பையனும் சாக வேண்டியதுதான், ஒண்ணுமே இல்லை என்கிட்ட சொல்லும் பொழுது, நான் கேட்ட அந்த அப்பத்தை எனக்குன்னு சொல்லி ஒரு சிறிய அப்பத்தை முதலில் சுட்டு கொண்டு வா, நீ அவ்வாறு செய்தா என்று சொன்னால் உன்னுடைய பானையிலிருந்து மாவு குறையாது, கலையத்திலிருந்து எண்ணெயும் தீராது என்று எலியா இறைவாக்கினர் அந்த கைப்பெண்ணிடத்திலே சொன்ன உடனேயே அவரும் முழு மனதோடு அவர் கேட்டவாறே அந்த அப்பத்தை அவருக்கு சுட்டு கொடுக்கின்றார். அங்கே அவருடைய அந்த தாராள குணம், கொடுக்கக்கூடிய அந்த பகிர்வு மனம் அவருக்கு ஆண்டவரிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டது. அந்த நாட்டிலே பஞ்சம் தீரும் மட்டும் அவருடைய பானையில் இருந்து மாவு குறையவில்லை, கலையத்திலிருந்து எண்ணெயும் தீரவில்லை என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுதான் நாமும் மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுக்கின்ற பொழுது நமக்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதமாக இருக்கின்றது. நீதிமொழிகள் புத்தகத்திலே 11வது அதிகாரம் 25வது இறை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் தாராளமான அந்த குணம், மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த குணம் இருக்கின்றதோ அவர்கள் வளம்பட வாழ்வார்கள் என்று நான் சொல்லல, யார் சொல்லியிருக்கிறார்? விவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது இறை வசனத்தை நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் என்ன செய்யறாரா? ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக, நம்ம யாருக்காவது இறங்கி உதவி செஞ்சோம், நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு கொடுக்கவில்லை, ஆண்டவருக்கே கொடுக்கிறோம். நாம் கொடுப்பதை ஆண்டவர் திரும்ப தந்து விடுவார். பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது திருமுகத்திலே 9வது அதிகாரம் 7வது இறை வசனத்திலே சொல்லுவார்: முக மலர்ச்சியோடு கொடுப்பவர் கடவுளின் அன்புக்கு உரியவர் என்று சொல்லுவார். நாம் முக மலர்ச்சியோடு எந்தவித வெறுப்பும் இல்லாமல் முழுமன நிறைவோடு மற்றவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அப்பொழுது நாம் கடவுளுடைய அன்புக்கு உரியவர்களாக மாறுகின்றோம். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 38வது இறை வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம்: கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்களுடைய மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாமும் நம்மிடத்திலே இந்த தாராள மனதை வளர்த்து கொள்ள முயற்சி செய்வோம். தேவையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மிடத்திலே கையேந்தி கேட்கிற பொழுது நாம் மனம் உவந்து நம்மால் இயன்ற காரியங்களை அவர்களுக்கு கொடுத்தோ செய்தோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அது ஆண்டவரிடத்திலிருந்து மிகப்பெரிய கைமாறை நமக்கு பெற்றுத்தரும். பல நேரங்களில் பெறுவதில் இன்பம் கொள்கிற நாம் கொடுப்பதில் தயக்கம் காட்டுகிறோம். அந்த மன நிலையிலிருந்து மாற்றம் பெற்று தாராள மனதோடு நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய அந்த நல்ல மனதை பெற்று வாழ தேவையான அருள் வரம் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவன் அருளை இறைஞ்சு மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலான ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழி நடத்துவாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய்
தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நம் ஆண்டவர் திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார். நம்மிடம் காணப்படக்கூடிய தேவைகளை, நம் எதிர்பார்ப்புகளை, நம் விண்ணப்பங்களை, ஜெபங்களை நம்பிக்கையோடு நாம் கேட்கும் போது பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த உறுதியான அசைக்க முடியாத விசுவாசத்தோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பே உருவான இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்வு வளம் பெறவும் அவர்கள் ஒவ்வொருவரின் எண்ணங்கள் நிறைவேறவும் வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உறவான இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவையான அடிப்படை தேவைகள் நிறைவேறவும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் அமைதியும் நிலவிடவும் வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, படிக்கின்ற பிள்ளைகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் எண்ணங்கள் உலக காரியங்களில் அலைமோதாமல் பாடத்தில் முழு கவனத்துடன் இருந்து படிக்கின்ற ஒவ்வொன்றையும் நினைவில் இருத்தி தனது வாழ்வை வளப்படுத்த தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பே உருவான இறைவா, இளையோர், இளம் பெண்கள் ஒவ்வொருவரின் வாழ்வும் எதிர்காலத்தில் நன்முறையில் அமைய தேவையான அனைத்து அருள் வளங்களையும் பொழிந்து அவர்கள் ஒவ்வொருவரும் இறைவன் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொண்டு வாழ்ந்திட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம்.
இப்பதான் போறேன் சொல்றேன். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். சொல்றேன். அன்பே உருவான இறைவா, உம் அன்பு பிள்ளைகளாம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மிடத்திலே எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்து விட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, இரும்புமான பலி எல்லாம் நல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரை தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவைகளின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக் கொள்வாராக. அன்பின் உருவான இறைவாம், நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளில் இருந்து நாங்கள் கொண்டு வருகை காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் வாழது. ஆண்டவரே தூயவரானது என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவநிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்டேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளும்
படைப்பும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொடுத்து இக்காலங்களை சூழ்ச்சிப்படுத்தி உபயோகிக்கிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்க்குள்ளும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிடும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நடுநிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றித்து எல்லா புகழ் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைத்து பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். ஆகவிருந்தாத என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கையின் நிறைவேவா, ஆகவிருந்தாத என் நிறைவாவா, மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. ஆறுதல் அளித்திடும் அருள்மொழி, திரு
நிறைந்திட வாழ்க்கை நிறைவில் வா வா வா. கிறிஸ்துவின் ஆத்மனே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேவனே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காலங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், ஒரு சத்துரிடம் நின்றே காத்திடும், மரண வேளையில் என்னை கூப்பிடும், பரகதியிடம் உம்மை வாழ்த்தவே வருவதென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். ஆளுங்களை இயேசுவினுடைய திருத்தலத்திலிருந்து ஒரு அறிவிப்பு. இந்த ஆண்டு இயேசுவினுடைய திரு இருதய காட்சி மார்கரெட் மரியம்மாளுக்கு கொடுக்கப்பட்டு 350வது ஆண்டு. எனவே சிறப்பாக 350வது ஆண்டு யூபிலியாக கொண்டாடுகின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமைகளிலே ஒவ்வொரு மறைமாவட்ட ஆயர்களை அழைத்து திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த வருகின்ற ஆகஸ்ட் மாத வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமைக்காக பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் மேத அந்தோணிசாமி அவர்களை அழைத்திருக்கின்றார்கள். அந்த திருப்பலியை சிறப்பு செய்பவர்கள் குறுக்கு சாலை மறைபட்ட இறை மக்கள். எனவே அந்த திருப்பலியில் பங்கேற்று இறையருளை பெற்று செல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11:30 மணிக்கு ஆலந்தலையிலே திருப்பலி நடைபெறும். பங்கேற்க விரும்புகிறவர்கள் பங்கேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, கடந்த வாரத்திலே நம்முடைய பொதுநிலையினர் பணியகத்திலிருந்து நம்முடைய அன்பியங்களை பார்வையிட வந்திருந்தார்கள். நம்மோருக்கும் வந்து நம்முடைய அன்பியத்தை பார்வையிட்டார்கள். பலரும் கலந்து கொண்டு அந்த அமர்விலே நீங்கள் பங்கேற்றீர்கள். பங்கேற்ற அனைவருக்கும் நெஞ்சம் நிறை நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த பொதுநிலையினர் பணி இயக்குனர் தந்தை தொலைபேசியில் அழைத்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். இன்னும் அதிக உற்சாகத்தோடு சிறப்பாக மக்களை ஈடுபட செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதே உற்சாகத்தோடு நம்முடைய அன்பிய கூட்டங்களை அன்பிய பணிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி இளையோர் பணியகத்திலிருந்து நம்முடைய பங்கிற்கு வருகின்றார்கள். நம்முடைய இளையோரை பார்வையிட வருகை தர இருக்கின்றார்கள். அந்த வகையில் அனைத்து இளைஞர்களும் இளம் பெண்களும் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு ஆலயத்திலே இருந்து அந்த அமர்விலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய மறை மாவட்டத்திலிருந்து கத்தோலிக்க தலித் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை வழங்குகின்றார்கள். அந்த வகையில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியர், கத்தோலிக்க தலித் மாணவர்கள் யாராவது இருந்தால்
உங்களுடைய பெயர்களை இன்னும் 1-2 நாட்களுக்குள்ளாக என்னிடத்திலே பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதத்திற்கு உள்ளாக, இந்த மாத இறுதிக்குள்ளாக நாம் பெயர்களை கொடுக்க வேண்டும். எனவே தகுதியுடையவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம் அனைவரும் அறிந்தபடி வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனி. கடந்த மாதத்தை போன்று இந்த மாதமும் சிறப்பான விதத்திலே நம்முடைய ஜெபமாலை அன்னைக்கான முதல் சனி சிறப்பு பக்தி முயற்சி வழிபாடுகள் நடைபெறும். எனவே அன்பு மக்களே, அனைவரும் இதில் கலந்து கொண்டு இறை ஆசிரியரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். அந்த முதல் சனி பக்தி முயற்சி அந்த நிகழ்வுகளுக்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய நன்கொடைகளை தாராள மனதோடு கொடுக்கும்படியாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, கடந்த ஜூன் மாதத்திற்கான வரவு செலவு கணக்கு விவரம். ஓபனிங் பேலன்ஸ் கையில் இருந்த தொகை 23,190. வங்கியில் உள்ள தொகை 3,292. இதெல்லாம் வரவு இருக்கும். நன்கொடை மூலமாக வரவு 5,150. குடும்ப அட்டை மூலமாக வரவு 1,200. கடைகள் மண்டபம் மூலமாக வரவு 27,500. வீட்டு வாடகையின் மூலமாக வரவு 5,700. பள்ளிகளில் இருந்து செஸ் மூலமாக, பள்ளிகள் மூலமாக வந்த வரவு 2,230. நான் வந்ததிலிருந்து கடந்த ஜூன் மாதம் முழுவதுமாக ஞாயிறு திருப்பலி மற்றும் மற்ற திருப்பலிகள் எல்லாம் சேர்த்து அந்த திருப்பலிகளில் பிரிக்கப்பட்ட காணிக்கை 10,943. ஆக மொத்த வரவு 79,205. இனி செலவு விவரங்கள். மின்சாரம், தொலைபேசி கட்டணங்கள், புதூர் ஆலயம், நம்முடைய ஆலயம், மண்டபம், பங்கு தந்தை இல்லம் ஆகியவற்றிற்கான அந்த மின்சார செலவு மற்றும் இன்டர்நெட் டெலிபோன் செலவு 15,932. பங்கு செலவு 1,035. பங்கு தந்தைக்கு கொடுத்தது பங்கிலிருந்து 5,000. ஸ்டேஷனரி இதர பொருட்களுக்கான செலவுகள் 60. பயண செலவு 1,800. வாகனம் எரிபொருள் செலவு 3,382. பங்கு பணியாளருக்கு வேலை செய்யக்கூடிய நபருக்கு கொடுத்தது 3,500. அருட்சகோதரி பிரியாவிடை அன்று கொடுத்தது 1,000. பங்கு பராமரிப்பு, நம்முடைய பங்கு தந்தையினுடைய இல்லத்தினுடைய பராமரிப்பு பணிகளுக்காக இன்வெர்டர், பேட்டரி, வாட்டர் ஆர்ஓ சிஸ்டம், பெயிண்டிங், மற்ற செலவுகளுக்கான மொத்த செலவு 39,736. மண்டபம் மற்றும் இதர பராமரித்தல் பணிகளுக்கான செலவு 3,053. மொத்த செலவு 74,502. க்ளோசிங் பேலன்ஸ் கையில் இருக்கக்கூடிய தொகை 1,411. வங்கியில் இருப்பு 3,292. ஆக மொத்தம் 79,205. இதில் ஏதேனும் தெளிவுகள் பெற வேண்டி பங்கு தந்தையை சந்தித்து பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இனி கடந்த மாதத்திலே முதல் சனிக்கான செலவு விவரங்கள். நம்முடைய இணையங்களிலிருந்து மக்களை அழைத்து வருவதற்கான கோபால்பட்டி, புதுப்பட்டி, துரைசாமிபுரம், புதூர், சங்கரலிங்கபுரம் அங்கிருந்து மக்களை அழைத்து வருவதற்கான வாகன செலவு 2,200. கோயில் வளாகத்திலே லைட் கட்டுவதற்கான செலவு 700. அன்னையினுடைய இந்த சப்பரத்தில் போட்ட மாலைக்கான செலவு 300. பீட அலங்காரத்திற்காக நாம் பயன்படுத்திய அந்த மலர்களுக்கான தொகை 750. தண்ணீர் கேன் 110. ஆக மொத்தம் 4,060. சாப்பாடு 200 நபர்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி சாப்பாடு பார்சல் செய்திருந்தோம். அந்த சாப்பாட்டிற்கான செலவு 13,500.
மொத்த செலவுகள் 17,560. மற்றவற்றை நன்கொடையாளர்கள் பார்த்துக் கொண்டார்கள். இதையுமே நன்கொடையாளர்கள் தான் கொடுத்திருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய இந்த வாரத்திற்கான செலவும் கிட்டத்தட்ட 15,000 தாண்டிவிடும். எனவே அன்பு மக்களே, உங்களுள் நன்கொடையாக கொடுக்க விரும்புகின்றவர்கள், காணிக்கையாக கொடுக்க விரும்புகின்றவர்கள் இந்த செலவுகளை உங்களுடைய நன்கொடைகளாக கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு நம்முடைய பிள்ளைகளுக்கான மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களா சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கண்ணிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனக்குளம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். திருப்பலி நிறைவேற்றிய பங்குத்தந்தையின் உடல் நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் நம் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, புனித வளனாரே, புனித ஞான பிரகாசியாரே, புனித அந்தோணியாரே, நிலையான புகழ்புரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே. சொல்லிட்டாரு.